அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புதுவை தமிழன். முன்றைய காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னால், இந்த உலகத்துல இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்லது போற்றக்கூடிய ஒரு விடயம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் செய்கின்ற பிழைகளை மட்டும்தான் இந்த உலகம் நமக்கு சுட்டி காட்டும். எவ்வாறெனில் அதற்கான ஒரு உதாரணம், ஒரு பாடசாலையில ஒரு வகுப்பறையில ஒரு ஆசிரியர் 10 சமன்பாடுகள் எழுதுறாவும், அந்த 10 சமன்பாட்டுல முதலாவது சமன்பாடை பிழையா எழுதுறாவும். அந்த பிழையா எழுதினதை பார்த்த கிளாஸ் ரூம்ல இருந்த மொத்த மாணவர்களுமே சிரித்தார்கள். சிரிக்க தொடங்கியவர்கள் மீதி 10 சமன்பாடுகளையும் சரியாக எழுதி முடித்த பிறகு கூட அந்த சிரிப்பை நிறுத்தவில்லை. உடனே அந்த மாணவர்களினுடைய சிரிப்பை அந்த ஆசிரியர் நிறுத்திவிட்டு, பாருங்கள் மாணவர்களே, இதிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறேன். நான் முதலாவது செய்த பிழையை அல்லது முதலாவது பிழையாக எழுதிய சமன்பாட்டை பார்த்து சிரித்த நீங்கள் பின்வரும் 9 சமன்பாடுகளையும் நான் சரியாக எழுதிய போது அதை யாரும் பாராட்ட முன்வரவில்லை. எனவே உங்களைப் போலதான் இந்த உலகம். நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சியில் ஈடுபட்டு பிழையான விடயத்தை செய்தால் இந்த உலகம் அதைத்தான் மறுபடியும் சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கும். அதை உங்களை சிரித்து டிமோட்டிவேட் பண்ணி கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சரியான விடயத்தையும் பாராட்டுவதற்கு முன்வராது. அந்த பாராட்டுவதற்கு முன்வராத காரணத்தினால் நீங்கள் செய்கின்ற அனைத்தும் பிழையோ என நீங்கள் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு, உங்களை மட்டம் தட்டி கீழே தள்ளக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாயம் உங்களை ஆளாக்கும். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய முயற்சியை சரியான முறையில் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கான வெற்றியும் உங்களுக்கான அங்கீகாரமும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். எனவே தொடர்ச்சியான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே இருங்கள். பிழை செய்தால்தான் சரியான ஒரு இடத்தை சென்றடைய முடியும். எனவே பிழை செய்தாலும் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருங்கள், சரியாகும் வரை. அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் நான் உங்கள் புதுவை தமிழன்.